ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுறேன். சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா அதான். நம்ம இந்த எர்த் கேலக்சி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட்ல ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவா சார். ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ணாதுன்னு. அது நீங்களா யோசிச்சீங்களா, இல்ல டைரக்டர் வச்சாரா, இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா? இல்ல, ஆனா அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது வரைக்கும் கை தட்டாத நிறைய பேர் ஏன் இங்க கை தட்டினீங்க? அப்போனா வந்து எல்லார் லைஃப்லயும் சந்திரசேகர் சார், அது வந்து கேள்வி சந்திரசேகர் அர்ஜுன் சொன்னதுதான் சார். உங்களுக்கு சார் சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வர்றீங்க. அப்ப இருந்த ஜெனரேஷன் வந்து வேற, இப்ப இருக்கிற வேற. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி, உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்லி கேரவன் போயிடுறாங்க, உள்ள போயிட்டு வர மாட்டாங்க. டைரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் போய் நிக்கிறாங்க. இப்ப நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? அப்போ என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் உன் டைலாக் என்ன, என் டைலாக் இது, நீ இதை சொல்லு, நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் கொஞ்சம் டைரக்டர் கூப்பிடு, இப்படின்னுலாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம், உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று, விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்கு. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கு. அன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா இருந்ததுனால பிரமாதமா நடிச்சோம். இன்னைக்கு எல்லாம் கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பலவிதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்ல, சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்காத சிவா இருக்கார்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்துல, சலூன் படத்துல பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்காங்க, பழச உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான்.